நகரத்தார்கள் அறக்கட்டளையின் 10ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கும் மற்றும் 8ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழாவிற்கும் வரிய தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த 10ஆம் ஆண்டு துவக்க விழாவின் சிறப்பு அழைப்பாளராக உயர் திரு எஸ் தங்கராஜ் செட்டியார் விநாயகா சிட்பண்ட்ஸ் ஊரணிபுரம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் அருமை சித்தப்பா உயர் திரு ஏஆர் வீனஸ் ராஜசேகரன் வீனஸ் டிரான்ஸ்போர்ட் ஆலங்குடி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். உயர் திரு அன்பு அண்ணன் லயன்ஸ் கிளப் நேதாஜி அறக்கட்டளையின் அன்பு அண்ணன் ஏஎஸ்சி தட்சிணாமூர்த்தி எம்ஏ அவர்களை வருக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சிட்பண்ட்ஸ் ஊரணிபுரம் அவர்களை வருக என வரவேற்கிறோம். சிறப்பு அழைப்பாளராக வரைய தந்திருக்கும் அருமை மாப்பிள்ளை டி சுரேஷ் பிசியோதெரபி டாக்டர் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக எங்கள் அழைப்பை ஏற்றி வரைய தந்திருக்கும் கீரனூர் வி புவனேஸ்வரி வேலாயுதம் எம்ஏ பிஎட் டீச்சர் ட்ரைனிங் பிஎஸ்சி அவர்களை வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எவ்வளவும் சிறப்பாக வரைய தரும் எங்கள் அருமை அக்கா முல்லை பிஎஸ்சி எம்ஏ பிஎட் அரசு பள்ளி ஆசிரியை மயிலாடுதுறை அவர்களை வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக எங்கள் அழைப்பை ஏற்று வரைய தந்திருக்கும் ராஜேஸ்வரி அன்பழகன் எம்எஸ்சி பிஎட் டீச்சர் ட்ரைனிங் சூத்தியம்பட்டி அவர்களை வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே அன்பிற்குரிய வல்லநாட்டு நகரத்தார் உறவுகளுக்கு பணிவான வணக்கம். நம்முடைய விஎன் நகரத்தார் அறக்கட்டளையுடைய 10ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் 8ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய நகரத்தார் சமுதாய சொந்தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். இந்த அறக்கட்டளை ஒரு 6 பேரால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் எத்தனையோ பொருளாதார நிபுணர்கள் சொல்லி வைத்ததைப் போல எல்லா செல்வத்தையும் நம்முடைய இடத்திலிருந்து நம்முடைய வீட்டிலிருந்து நம்முடைய உடைமையிலிருந்து உருகி கொண்ட போதிலும் கல்வி செல்வம் ஒன்றை மட்டும்தான் யாராலும் எந்த காலத்திலும் நம்மிடையே இருந்து பறித்து கொள்ள முடியாது. அப்படி உயரிய நோக்கத்தோடு அந்த விஎன் நகரத்தார் அறக்கட்டளை நிர்வாகிகளும்
தோளோடு தோள் நின்று இன்றைக்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நகரத்தார் அறக்கட்டளை உறுப்பினர்களும் இன்னும் அவர்களுக்கு மென்மேலும் வளரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு கூட இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நன்கொடையாளர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் அன்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய கல்வி வளர்ச்சியாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒற்றை சிந்தனையில் இந்த அறக்கட்டளை இயங்கி கொண்டிருக்கின்றது. இந்த அறக்கட்டளை பரிசளிப்பு 10ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கும் 8ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழாவிற்கும் இந்த அறக்கட்டளை மதித்து சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய உயர்திரு காடுவெட்டு விடுதி ஊரணிபுரம் சித்தப்பா தங்கராஜ் செட்டியார் அவர்களையும் உயர்திரு இன்றைக்கு ஆலங்குடியிலே மதிக்கத்தக்க வகையிலே போற்றத்தக்க வகையிலே நம்முடைய சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் ஆன்மீக செம்மகாலாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாமா வீனஸ் ராஜசேகர் அவர்களையும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த வயதில் எத்தனையோ உயரங்களை அடைந்திருக்கக்கூடிய சித்தப்பா பேராவூரியைச் சேர்ந்த லயன் நேதாஜி ஏஎஸ்ஏ தட்சிணாமூர்த்தி அவர்களையும் உயர்திரு வயது குறைவாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு பிசியோதெரபிஸ்டாக தன்னுடைய துறையிலே மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் டி சுரேஷ் அவர்களையும் மற்றும் உயர்திரு நம்முடைய சமுதாயத்திலே அரசு பணிகள் மிகப்பெரிய நலிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய திறமையால் தன்னுடைய முயற்சியால் இன்றைக்கு அரசு பள்ளி ஆசிரியராக உயர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய சகோதரி புவனேஸ்வரி வேலாயுதம் வத்தனாகோட்டை கீரனூர் அவர்களையும் உயர்திரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முல்லை அரசு பள்ளி ஆசிரியை அவர்களையும் உயர்திரு அன்பு சகோதரி ராஜேஸ்வரி அன்பழகன் சூத்தியம்பட்டி அரசு பள்ளி ஆசிரியை அவர்களையும் விஎன் அறக்கட்டளை நிர்வாகத்தின் சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்ம அறக்கட்டளையில் உறுப்பினராகவும் மற்றும் ஆலோசகராகவும் இருந்து பலமுறை வரிய தந்து சிறப்பித்து இன்று நம்மளை விட்டால் மறைந்த ஆன்மீக செம்மல் அருள் திரு கேவிஆர் அரசு ஐயா அவர்களுக்கும் திருச்சியை சேர்ந்த வக்கீல் அறிவழகன் செட்டியார் அவர்களுக்கும் பட்டுக்கோட்டை இள வயதிலே நம்மளை விட்டு பிரிந்த மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பு அழைப்பராக வரிய தந்திருக்கும் அருமை அண்ணன் ஊரணிபுரம் விநாயகா சிட் ஃபண்ட்ஸ் எஸ் தங்கராஜ் செட்டியார் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். விஎன் அறக்கட்டளையின் 10ஆவது ஆண்டு துவக்க விழாவும் 8ஆவது ஆண்டு பரிசு விழாவிலும் கலந்து கொள்ள நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த சிறப்பு விருந்தினராக வரைய தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த 12வது 10வது வகுப்பில் தேர்வு செய்யப்பட்ட அந்த அறக்கட்டளை சார்பாக தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறக்கட்டளையுடைய சிறப்பாக இயங்கிக் கொண்டு வரும் இந்த அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் அதை வழிநடத்தி செல்கின்ற உறுப்பினர்களுக்கும் என் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நல்ல முறையில் இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டும். அதுக்கான உதவிகளை எல்லோரும் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அது இதனுடைய சிறிய பணியாக என்னுடைய உதவியை இப்பொழுதே வழங்குகிறேன். வருங்காலங்களில் இந்த அறக்கட்டளைக்கு எந்த உதவியின் மனு செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். உயர்திரு மதிப்புக்குரிய மாமா ஏஆர் வீனஸ் ராஜசேகர் வீனஸ் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வடநாட்டு அறக்கட்டளை கல்வி உதவித்தொகைக்காக ஆரம்பிக்கப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன். வருங்காலங்களில் அறக்கட்டளைக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்க தயாராக இருக்கிறேன் என்று கூறி நன்றி, வணக்கம். அறக்கட்டளையினுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கின்ற உயர்திரு பெரும் மரியாதைக்குரிய பேராவூரணியைச் சேர்ந்த நேதாஜி ஏஎஸ்ஏ தட்சிணாமூர்த்தி அவர்களை இந்த சிறப்புரை வழங்குமாறு, வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். மிகவும் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் பிஎன் அறக்கட்டளையின் 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் 8ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழாவிற்கும் வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களையும் பிஎன் அறக்கட்டளை உருவாவதற்கு காரணமாக இருந்தக்கூடிய மரியாதைக்குரிய சுப ஐயப்பன் அவர்களே, உயர்திரு ஆலங்குடி ஆர் கனகராஜ் அவர்களே, மதிப்புக்குரிய பழைய பேராவூரணி மாப்பிள்ளை ஏடிஎஸ் மணிகண்டன் அவர்களே, சூத்தியன்பட்டி தம்பி குணா அவர்களே, பேராவூரணி மதிப்புமிக்க மாப்பிள்ளை டிடி திருப்பதி அவர்களே, செவ்வாய்ப்பட்டி மதிப்புமிகு அருள்முகன் அவர்களே, இவ்விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அன்பு போஸ் ராஜா அவர்களே, மற்றும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மற்றும் பிஎன் அறக்கட்டளையினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டு பல நாடுகளிலிருந்து இந்த கல்வி உதவித்தொகையை வழங்கி இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம் நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமா என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய பிஎன் அறக்கட்டளை உறுப்பினர் அனைவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்மளை பொறுத்தளவில் எப்போதுமே எல்லோரும் ஒரு நேர்மறை சிந்தனையோடு நம்ம செயல்பட்டோம்னா, ஒரு நல்ல எண்ணங்களோடு செயல்பட்டோம்னா, ஒரு நல்ல சிந்தனையோடு செயல்பட்டோம்னா, இயற்கை, இறைவன், பிரபஞ்சம்னு சொல்கிறோம், இது எல்லாமே நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக்கொண்டு, இந்த வெற்றி பெற்ற மாணவர்கள் மனதார அவங்கள முழுமையாக பாராட்டணும். ஒரு பள்ளியில் ஒரு கிளாஸில் ஒரு 50 பேர் படிக்கக்கூடிய வகுப்பு மாணவர்களில் ஆரம்பத்தில் அவங்க முதல் 3 இடங்களில் பெறுறது என்பது மிகவும் சிரமமான ஒரு காரியம். அதை சீரோடும் சிறப்போடும் இன்று சிறப்பாக படித்து முதல் 3 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் தமிழ் வழியிலும் முதல் 3 இடங்களை பெற்றக்கூடிய மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் உங்களை இந்த அளவுக்கு உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மாணவ மாணவியர்களை பெற்றோர்கள் தான். நீங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணுன்னா அவங்க 4:30 மணிக்கே எந்திரிச்சு உங்களுக்கு காபி போட்டு கொடுத்து உங்களுக்காக நீங்கள் அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா நீங்களும் ரெஸ்ட் எடுத்தீங்களுக்காக உங்களுக்காக முழிச்சிட்டு இருந்து உங்களை அந்த மதிப்பெண் பெறதுக்கு காரணமாக இருந்த உங்களுடைய பெற்றோர்களை என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடாது. என்னைக்கு முதல் ஆசான், அதே போல் உங்களுக்கு இந்த மதிப்பெண் இருப்பதற்கு காரணமாக இருந்தக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நீங்கள் எப்போதுமே அவங்கள மறக்காமல் செயல்படணும். பெற்றோர்களுக்கும் நீங்கள் எப்போதுமே ஒரு உறுதுணையாக இருக்கணும். இந்த சமூகத்தில் மிகவும் வெற்றிடமாக இருக்கிறது இன்றைக்கி பொதுநலம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய தாத்தா காலங்கள்லாம் ஒரு 30% பேர் பொதுநலவாதிகள் இருந்தாங்க.
அதுக்கு அடுத்தாற்போல் இப்போ 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாலாம் ஒரு 15-20% இருந்தது மாதிரி ஒரு நிலை இருந்துச்சு. தற்போது மிக மிக கம்மியாகி 5%-லிருந்து 10% தான் இப்போ பொதுநலவாதிகளாக இருக்காங்க. இந்த பொதுநலவாதிகள்னால தான் இந்த இயற்கை, இறைவன், பிரபஞ்ச துணையோட நம்ம வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்க முடியுது. அதற்கு வந்து நம்ம பொதுநலவாதிகளாக நீங்கள்லாம் உருவான மாணவர்கள்லாம் நீங்கள் படித்து உங்களுக்கு தேவையான சிறப்பான ஒரு வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த வேலைக்கு போய் உங்களுடைய குடும்பங்களுக்கு தேவையான வீடு, தேவையான பொருளாதாரத்தை உயர்ந்து நீங்கள் நல்ல இடத்துக்கு வரணும். அதுக்கு அடுத்தாற்போல் உங்களுடைய சமூகம் சார்ந்த இப்போ இன்றைக்கி உங்களுக்கு எத்தனையோ நாடுகளில் அமைப்புகள் இருந்தாலும் இப்போ உங்களுடைய சமூகம் தான் இன்றைக்கி உங்களுக்கு முதல் முறையாக உங்களுக்குள்ள ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. இந்த சமூகத்திற்காண்டியும் நீங்கள் முடிஞ்ச விஷயங்களை உருவாக்கணும். அதே போல் இந்த நாட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு சிறந்த ஒரு மாணவராக இருந்து மாணவியராக இருந்து இன்றைக்கி எப்படி படிக்கிறீங்களோ அதை போல் சிறந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும்னு வேண்டிக்கிறோம். நீங்கள் படிக்கக்கூடிய காலங்கள் இந்த இப்போ வந்து நீங்கள் டிகிரி போகிறீங்கன்னா 3 இயர்ஸ் படிப்பீங்க, இன்ஜினியரிங் போகிறீங்கன்னா 4 இயர்ஸ் படிப்பீங்க, மெடிக்கல் கோர்ஸ் போகிறீங்கன்னா ஒரு 5-6 இயர்ஸ் படிப்பீங்க. இந்த ஆண்டுகளில் சிறப்பாக நீங்கள் படிச்சிங்களா மட்டும்தான் அடுத்த உங்களுடைய 30-40-50 ஆண்டுகள் நீங்கள் இந்த சமூகம், சமுதாயம், இந்த நாடு நீங்கள் சொல்கிறத கேட்கும். இந்த ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஒரு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் நீங்கள் சந்தோஷமாகவும் ஃப்ரீயாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்து வரக்கூடிய 30 ஆண்டு காலங்கள் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சிரமமான நிலையாகவும் அடுத்தவங்களை சார்ந்தும் நீங்கள் பயணம் பண்ணுறது மாதிரியான ஒரு நிலையாகிடும். அதுக்காக இன்றைக்கி கிடைச்ச வெற்றி வந்து ஒரு பெரிய வெற்றியாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் வருங்காலங்களில் நீங்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆளுமையான ஒரு ஆளாக நீங்கள் வரணும்னு உங்களை வாழ்த்தி கேட்டுக்கிறேன். இனிமேல் தான் உங்களுக்கு வந்து உங்களை இனிமேல் உற்று நோக்கி எல்லோரும் கவனிப்பாங்க. அடுத்து என்ன படிச்சிருக்காரு, இவர் என்ன வேலைக்கு போகிறாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு உன்னுறுப்பாக கவனிப்பாங்க. அதுக்காக நீங்கள் அடுத்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இந்த சிறப்பு மிகு விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அறக்கட்டளையுடைய 10ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கும் 8ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழாவிற்கும் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள அன்பு சகோதரர் உயர் திரு டி சுரேஷ், பிபிடி, எம்பிடி, ஆர்த்தோ, பிசியோதெரபிஸ்ட், மறுவாழ்வு மருத்துவமனை அறந்தாங்கி அவர்களை பணிவோடு அவருடைய வாழ்த்துறையை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். வல்லநாட்டு நகரத்தார்களால் ஒரு 10 ஆண்டுகளாக சிறப்பாக ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அதனுடைய தொடக்க விழாவில் பங்கேற்றக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் அதனுடைய பெற்றோர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், விழா ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தினை தெரியப்படுத்துகிறேன். நான் என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் பெருசாக சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர். அறந்தாங்கியில் எஸ்ஆர்டி ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபிசியோதெரப்பி ப்ளஸ் ஒரு ஆர்த்தோ நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்ட்டு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து கம்மிங் இன்னும் ஒரு 20 டேஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன். வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்ட இந்த வல்லநாட்டு நகரத்தார்கள் சங்கத்தினை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு முக்கியமாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஏன்னா நான் அதில் அனுபவிச்சிருக்கேன். முதல்ல நான் வந்து ஒரு பரிசு வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வல்லநாட்டு நகரத்தார்கள் வடகாடு கிளையில் முக்கியமாக அவங்களோட சேர்ந்து ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் சபையும் சேர்ந்து ஒரு நற்பணி மன்றமும் இணைந்து ஒரு ப்ரோக்ராம் 89 கண்டக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க. ப்ரைஸ் என்னென்னா ஒரு பென்சில். நான் இப்போ எவ்வளவோ ஒரு விருதுகளோ இல்லை அடுத்து நான் பெஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி அவார்டு IMAல
அறந்தாங்கியில் கொடுத்துருந்தாலும் மற்ற சோசியல் சர்வீஸ் அவார்டு அப்படின்ட்டு வெளியில் வாங்கியிருந்தாலும் நான் முதன்னு வாங்கினேன் நம்ம செட்டியார்கள் சங்கத்தின் மூலமாக வாங்கின அந்த ஒரு பென்சில் வந்து எனக்கு மறக்க முடியாத சந்தோஷத்தையும் ஒரு அனுபவத்தையும் கொடுத்தது. ஏன்னா ஒன்றும் இல்லை, அன்றைக்கி வந்து எல்லாரையும் மேடை ஏற்றி பார்த்து அழகு பார்த்தாங்க. அந்த ஓம் சக்தி மேல் மருவத்தூர் இப்போ அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய கணேசன், கனகராஜ், அந்த சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாருமே வடநாட்டில் உள்ளவங்க எல்லாமே ஆர்கனைஸில் இருந்தாங்க. எங்கள் தான் குமரேசன் அப்படி எல்லாமே அதில் ஓம் சக்தி குரூப்பில் இருந்தாங்க. முதன்னு எனக்கு இந்த ஓம் சக்தியே பராசக்தியேன்னு ஒரு ஸ்லோகம் வந்து தொடர்ச்சியாக ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 4 பேஜ் படித்து முடிக்கணும். டக்குன்னு படித்து முடித்தோம். அப்போ நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் புல்லான் விடுதியில். அப்போ எனக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம், சந்தோஷம் மிக அறப்பரியது. அதுக்கப்புறம் நான் 10th 12th வாங்கணும்னு நினச்சேன், பட் வாங்க முடியல. எங்கள் பிரதர் வாங்கியிருந்தார், அவர் பல் டாக்டர் முத்துக்குமரன் அப்படின்ட்டு. ஸ்கூலில் வந்து 2nd ப்ரைஸு. ஆக்சுவலாக வல்லநாட்டு நகரத்தார்கள் சார்பில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா இதே மாதிரி இதே மேடையில் திருவரங்குளத்தில் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இன்றைக்கும் அவர் பெருமிதத்தோடு அவருடைய ஹாஸ்பிட்டலில் அவருடைய அந்த ஷீல்டை வச்சு பெருமிதத்தோடு நிற்கும் அதில். ஏன்னா முதல்ல நம்ம சமுதாய சங்கத்திலேருந்து அங்கீகரிக்கிறதுங்கிறது ஒரு தாய்கிட்டேருந்து ஒரு குழந்தைக்கு வரக்கூடிய முதல் முத்தம் மாதிரி. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளவோ விஷயங்களில் சாதிக்க போகிறீங்க, எவ்வளோ விஷயங்களில் மெடல் எடுத்துலாம் வாங்க போகிறீங்க. ஆனால் அதற்கு ஆரம்பமாக நம்ம சமுதாய சங்கத்திலேருந்து நம்ம சமுதாய மக்கள் உங்களுக்காக ஒரு அங்கீகாரமாக இந்த மாதிரியான ஒரு ஷீல்டு கொடுத்து பெருமைப்படுத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஃபீல்டு அடுத்தடுத்த லெவலில் போகணும். நீங்கள் அடுத்த மேல் படிப்புக்கு போவீங்க. எந்த துறை எடுத்தாலும் சரி, அந்த துறையில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக படிங்க, ஆழ்ந்து படிங்க. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் உங்களுடைய முத்திரையை பதிவிக்கணும். 10th அடுத்த 11th 12th போவீங்க, ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. 12th நல்ல மார்க் எடுங்க. 12th முடிச்சுட்டு அடுத்து மேல் படிப்பு உயர் படிப்பு போகையில் எந்த துறைக்கு எடுத்தாலும் அதில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக, ஏன்னா காலேஜ் லைஃபு ஜாலியான லைஃபு அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் நீங்கள் துறையில் படித்து முடித்ததுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கலாம். அந்த ஸ்டேஜில் நல்லா படிங்க. ஏன்னா அந்த துறையில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த காலேஜ் லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வரும். என்ன ப்ரொஃபஷனல், ஒரு டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அந்த 4 வருஷம் நீங்கள் படிக்கிற 4-5 வருஷம் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த படிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு கடைசி வரையும் வரும். அதனால் கொஞ்சம் ஆழ்ந்து படிங்க. இந்த விழாவினை வந்து ரொம்ப சீரும் சிறப்பமாக எல்லாருக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எளிய நலிவடைந்த குடும்பங்களுக்கு, படிப்பு நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து நம்ம சமுதாயத்தில் எவ்வளவோ பேர் நல்லா படிக்கணும்னு ஆர்வப்பட்டு பொருளாதார ரீதியாக அவங்களால ஃபர்தராக சர்வே பண்ண முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இது எல்லாரும் சேர்ந்து ஒரு அறக்கட்டளைக்கு நிதி உதவி கொடுத்து அடுத்து வந்து நல்லா எல்லாரையும் ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. விழாவில் வாங்கின அனைத்து மாணவ மாணவிகளுக்கு, விழா ஏற்பாட்டாளர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். என்னுடன் கூட வந்த சிறப்பு விருந்தினருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஒரே ஒரு முக்கிய செய்தியை மட்டும் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த அறக்கட்டளையை அன்பு நண்பர்கள் உருவாக்கிய பொழுது நான் வெளிநாட்டில் இருந்து முதலாக நான் இந்தியாவிற்கு வந்தபொழுது ஆலங்குடியினுடைய முன்னாள் தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமச்சந்திர செட்டியார் அவர்களும், பெருமதிப்பிற்குரிய வியாபார சங்க தலைவர் ஐயா தனபால் செட்டியார் அவர்களையும் ஒரு முறை சந்தித்த அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரத்தில் அவர் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தி இந்த அறக்கட்டளையை பற்றி. இந்த அறக்கட்டளை எங்கள் காலத்தில், அவர்களுடைய காலத்தில், அவர்கள் இளைஞர்களாக இருந்த நேரத்தில் இந்த சமுதாயத்தில் இப்படி கல்விக்காக ஒரு அறக்கட்டளையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று ஆலங்குடியிலே முயற்சி செய்தோம்.
பெருவாரியான சொந்தங்களிடத்தில் பேசினோம். ஆனால் அந்த முயற்சி எங்களுக்கு கைகூடாமல் போய்விட்டது. இன்றைய இளைஞர்கள் நீங்கள் இந்த முயற்சியை கையில் எடுத்திருக்கிறீர்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள். இது சம்பந்தமாக என்ன உதவி வேண்டும் என்றாலும் நாங்கள் உயிரோடு இருக்கின்ற வரையிலே எங்கள் காலத்திற்கு பிறகும் எங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த உத்தரவாதத்தை என்னிடத்தில் அளித்தார்கள். இந்த நேரத்திலே நான் உங்களிடத்தில் இதை பகிர்ந்து கொள்கின்றேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த சமுதாயத்திலே நாம் உருவாக்க வேண்டும். இந்த சமுதாயத்தினுடைய கல்வி வளர்ச்சி தான் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு நம்முடைய உறவுகள், உற்றார்கள், நண்பர்கள் எல்லோரிடத்திலும் சொல்லுங்கள். இந்த அறக்கட்டளையிலே நாம் பெரும்பான்மையான உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக இந்த அறக்கட்டளை வளர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற உயர்திரு வி. புவனேஸ்வரி வேலாயுதம் MA B.Ed D.Tech PSc அரசு பள்ளி ஆசிரியை வத்தனாகோட்டை கீரனூர் அவர்களை பணிவோடு வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம். வருங்காலத்தில் சிறப்பு விருந்தினராக வரப்போகும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய தாயும் மாணவர்களும் இருக்கீங்க. ஒரு குழந்தை பரிசு வாங்கும்போது அந்த குழந்தைக்கு கூட அவ்வளோ மகிழ்ச்சி இருக்காது. அவங்க பெற்றவங்க ரொம்ப அதை நினச்சி என்ன செய்வாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. அதை நானும் அடைஞ்சிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் எங்கள் பள்ளியில் ஆண்டு இறுதியில் குழந்தைங்க வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசு கொடுப்போம். அந்த குழந்தை அந்த பரிசை வாங்கி அவங்க பெற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவன் அடுத்து டான்ஸுக்கோ நாடகத்துக்கோ ரெடி ஆகிடுவான். ஆனால் அந்த பெற்றவங்க அவன் வாங்கின சீல்ட்டை வந்து அப்படியே நெஞ்சிலே அணைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை கீழே கூட வைக்கவே மாட்டாங்க. வச்சுட்டே இருந்துட்டு லாஸ்ட்டாக எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சு போகும்போது நம்மள்ட்ட நன்றி டீச்சர் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்ணில் ஒரு சந்தோஷம் தெரியும். அதை வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது. அந்த பிள்ளைங்க வந்து எனக்கு இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு டீச்சர் அப்படின்ட்டு அவங்க அந்த தெருவில் நடந்து போகும்போதும் சரி அந்த மகிழ்ச்சியை அவங்க வந்து தக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து குழந்தைங்க வந்து அதை மறந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் பெற்றவங்க அதை எந்த காலத்துலேயும் நம்ம மறக்கவும் கூடாது, மறக்கவும் மாட்டோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம தாத்தா சொத்து அப்பா சொத்து எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து 3 தலைமுறைக்கு சொத்து வச்சுருக்கோம், 4 தலைமுறைக்கு சொத்து வச்சுருக்கோம், என் பிள்ளை சம்பாதிக்க கூட வேண்டாம் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் தாத்தா சம்பாதிச்ச பட்டத்தையோ பதவியோ நமக்கு வந்து எடுத்துக்க முடியாது. அப்பா அம்மா கொடுக்குற பதவியோ பட்டத்தையும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. அவன் சுயமாக படித்து வாழ்க்கையில் முன்னேறினா மட்டும்தான் அந்த கல்வி அப்படிங்கிறது அவனுக்கு போய் சேரும். அந்த சொத்து மட்டும்தான் அவனாக சுயமாக சம்பாரிச்சிக்க முடியும். இதை ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கும் போது அவன் வந்து நமக்கு இன்னும் பெருமையை சேரி தருவான். இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அடுத்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய குழந்தைங்கள்லாம் இருக்கீங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து படிங்க. அதை எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க வந்து நமக்கு கல்வியை சுமையாகவும் நினைக்காதுங்க, நமக்கும் சுமை இருக்காது. அந்த குழந்தைங்க அந்த எடுத்துகிட்டு போகும்போது அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யாருக்கும் சுமையை கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்க செய்கிறாங்க. எனக்கு இதில் விருப்பம் இருக்குது, நான் இதை எடுத்து செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த பிள்ளைங்கள்ட்ட ஒப்பீனியன் கேளுங்க. அவங்க விருப்பத்துக்கு படிக்கும்போது அவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த நம்பிக்கை ஆசிரியர்களுக்கு நிறையாவே இருக்கும். பெற்றவங்களும் அந்த நம்பிக்கையை குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வெற்றி கனியை பறித்த எல்லா மாணவர்களுக்கும் நான் சொல்கிறேன், வெற்றி கனி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்துச்சா எல்லாருமே போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வெற்றி கனி எங்கே இருக்குது அப்படின்னு முயற்சி பண்ணி அதை நோக்கி போயிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த கனி எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதை இன்றைக்கி பறிச்சுட்டு வந்து எல்லாருமே உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வளரணும். இந்த அறக்கட்டளை VN அறக்கட்டளை இதை எடுத்து நடத்துகிறாங்க, அதை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. வருங்காலம் இளைஞர்கள் கையில் அப்படிங்கிற மாதிரி இந்த இருக்க இளைஞர்கள்லாம் உங்களுக்கு நல்லது செய்கிறாங்க, இன்னும் நம்ம சமுதாயத்தை உயர்த்துவாங்க அப்படின்னு நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையோடு நம்மளும் வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்மளும் செஞ்சுவோம். அவங்களுக்கு இன்னும் சிறப்பு சேர்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய காத்துக்கிட்டுருக்கோம். நான் பார்த்த வரைக்கும் இந்த ஆலங்குடி சர்க்கிளில் தான் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் கீரனூர்லேருந்து வரேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் இருப்பாங்க, போலீஸ் இருக்கும், வக்கீல் கூட இருக்கும். ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸை நான் பார்த்துருக்கேன்.
நம்ம சமுதாயத்தில் ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ், எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ், பல் டாக்டர், இது மாதிரி நிறைய பேர் கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல, எங்கே இருக்க பிள்ளைங்கள்லாம் டாக்டர்ஸ்க்கு நிறையா படிச்சிருக்கீங்களே அப்படின்னு. அது படிக்க வச்ச பேரண்ட்ஸுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அந்த பக்கத்துலலாம் இவ்வளோ டாக்டர்ஸ் எல்லாம் உருவாகலை. இந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய டிபார்ட்மெண்ட், அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பிள்ளைங்க ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. நிறைய பேர் கவர்மெண்டில் வேலை பார்க்குறாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா இருக்காங்க இந்த பக்கம். அது மனசுக்கு நிறைவாக இருக்குது. இந்த அறக்கட்டளையை எடுத்து நடத்தும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். தொடரும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ இருந்து என் பணியே உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொன் வயிற்று கணபதியை போற்றி வணங்குகிறேன். இந்த வல்லநாட்டு நகரத்தார் அறக்கட்டளையினுடைய இந்த 10ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் 8ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 10வது வருஷ விழாவில் நான் இங்கே 5வது முறையாக கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 4 தடவை என் பிள்ளைங்களுக்கு இங்கே ப்ரைஸ் வாங்கிறதுக்காக நானும் ஒரு பேரண்ட்டாக தான் அங்கே உட்காந்துருந்தேன். இந்த தடவை தான் சிறப்பு அழைப்பாளராக என்னை கூப்பிட்ருக்காங்க. என்னை அழைத்ததற்கு தம்பி சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னை நினப்பு வச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு. முதல்ல இந்த அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக, கடந்த 10 வருஷமாக அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக செஞ்சிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலே நமக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். 10th 12th ரிசல்ட் ஒரு 3 மாதம் ஆக போகுது. இந்த 3 மாதமாக அவங்க இதே சிந்தனையாக இதே வேலையாக இருந்து மார்க் லிஸ்ட் வந்தோடனே அதை லிஸ்ட் அவுட் எடுத்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி 3 மாதமாக இந்த வேலையாகவே இருந்து இன்றைக்கி இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எல்லோரும் ஒரு கருவொலியை எழுப்பி நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னவாயினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு சொல்லியிருப்பார். நம்ம நிறைய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறோம், நிறைய அன்னதானமெல்லாம் கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் விட மிகச்சிறந்த புண்ணியம் எது அப்படின்னா கல்வி அறிவு கொடுக்கறது தான். நம்ம அந்த புண்ணியத்தை நம்ம அறக்கட்டளை இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா ஒரு மாணவர்களை ஊக்குவிக்குங்கிறது பெரிய விஷயம். நான் ஒரு ஸ்கூல் டீச்சருங்கிற முறையில் சொல்கிறேன். இங்கே இந்த பரிசுகளை வழங்கும் பொழுது இந்த பிள்ளைங்களுக்கு அடுத்தடுத்து மேலே படிக்கணுங்கிற ஆர்வம் வருது. அடுத்த தலைமுறை பசங்க நம்ம இதில் போய் வாங்கணும், நம்மளும் படிக்கணுங்கிற எண்ணத்தை இவங்க உருவாக்கி இருக்காங்க. உதாரணமாக எங்கள் வீட்டிலேயே என் பொண்ணு இங்கே 10th வாங்கும் பொழுது என் பையன் 8th தான் படிச்சுட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு ஆர்வம், நம்மளும் வாங்கணும். அதே மாதிரி அவனும் 10th வாங்கினான். அது 12th வாங்கும் போதும் அவனும் 12th வாங்கினான். துபாயிலேருந்து என் அண்ணன் பொண்ணு இங்கே ப்ரைஸ் வாங்குச்சு ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி பிள்ளைங்க உள்ளத்தில் அந்த ஆர்வத்தை ஆசையை உண்டு பண்ணுறாங்க. அது இவங்களால கண்டிப்பாக இவங்க தான் அதுக்கு முழு காரணம்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சமுதாயத்தில் 12th படித்து முடிச்சுட்டு நிறைய பேரால் மேல் படிப்பு படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த அறக்கட்டளை மிகப்பெரிய உதவியை செஞ்சிட்ருக்காங்க. அவங்கள மேல் படிப்பு படிக்க வச்சிட்ருக்காங்க. அது மிகப்பெரிய புண்ணியம். அவங்களால எந்த காலத்தையும் அதை மறக்க மாட்டாங்க. இந்த விஷயங்களை அறக்கட்டளை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம விழாவினுடைய ஹீரோயின்ஸ் அவங்க தான் இன்றைக்கி மெயின். இந்த விழாவே அவங்களால தான், அவங்களுக்காக தான் இந்த விழாவே இல்லையா? அவங்களுடைய கடின உழைப்பு, அவங்க முயற்சி, அவங்க பட்ட கஷ்டத்துக்கு கிடைக்கிற பலன் தான் இன்றைக்கி எல்லோரும் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். அதுக்கு உறுதுணையாக இருந்தது முழுக்க முழுக்க அவங்களுடைய பெற்றோர்கள். பேரண்ட்ஸ் இல்லாமல் அவங்க இந்த இடத்துக்கு வந்துடல. கண்டிப்பாக அவங்க முழு முயற்சி. இப்போ சொன்ன மாதிரி தான் அக்கா சொன்னாங்களே, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். மனமகிழ்வோடு எல்லா பேரண்ட்டும் உட்காந்துருக்காங்க. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். இந்த பிள்ளையை பெக்கிறதுக்கு நான் என்ன தவம் இருந்தேன், அந்த நிகழ்வோடு தான் இங்கே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போல்லாம் இப்போ பாருங்களேன், மெயினாக ஒரு நம்ம செட்டியார் வீட்டு சமுதாயத்தில் லேடிஸ் படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் படிக்கும் பொழுதெல்லாம் லேடிஸை 12th முடிச்சிட்டாங்களா உடனே மேரேஜ் தான், கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். நான் எங்கள் அப்பாவுடைய இதனால தான் நான் இன்றைக்கி படித்து இந்த இடத்துல இருக்கேன். எங்கள் அம்மாலாம் 12th முடிச்சோன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் ஒரே ஆசை. அந்த சீசனில் ரொம்ப படித்த லேடிஸ் இருக்க மாட்டாங்க.
இருந்தாங்கனாலும் அவங்களும் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸாக தான் மெயினாக இருப்பாங்க. 10th முடித்தவொடனே டீச்சர் ட்ரைனிங் வந்தது, 12th முடித்தோன்னே வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த சமுதாயத்தில் நான்லாம் படித்து வந்தேன். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம சமுதாயத்தில் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கே படிக்க போகிறாங்க, வெளிநாட்டில் வேலைக்கு போகிறாங்க. எல்லா துறையிலையும் நம்ம பெண்கள் இன்றைக்கி இருக்காங்க. பெண்கள் வந்து நம்ம சமுதாயத்தில் முன்னேறணும். அது இன்றைக்கி ஓரளவு முன்னேறி இருக்குது. அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் இது வரைக்கும் பிள்ளைங்க படித்தது எல்லாமே மார்க்கை பேஸ் பண்ணி தான் படிச்சிருப்பீங்க. இப்போ 10th பொறுத்த வரைக்கும் அடுத்து 11th 12th போகணும். 12th பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு மார்க் வேணும் அப்படின்னு தான் படிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் இனிமேல் படிக்கிறது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்காக படிக்க போகிறீங்க. நீங்கள் எதை நோக்கி போக போகிறீங்க, உங்கள் ஃப்யூச்சர் எதை நோக்கி இருக்குது, நீங்கள் எந்த ஜாபில் போய் செட் ஆக போகிறீங்க, லைஃப் எதில் அமைய போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இனிமேல் படிக்கிற உங்களுடைய படிப்பு தான். அவனாக தான் இருந்திருக்கீங்க. இனிமேல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எஃபர்ட் போடணும். உங்களுடைய லைஃப்பை இனிமேல் தான் முடிவு பண்ண போகுது. சாக்ரட்டிஸ், கிரேக்க தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் பற்றி நீங்கள் பாடத்தில் படிச்சிருப்பீங்க. அவர்கிட்ட அவருடைய மாணவன் போய் கேட்டானாம், ஐயா ஒரு சிறந்த மாணவன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், ஒரு சிறந்த மாணவன் அப்படிங்கிறவன் கொக்கு போல இருக்கணும், கோழி போல இருக்கணும், உப்பு போல இருக்கணும், உன்னை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பையனுக்கு புரியலையாம், ஐயா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. கொக்கு என்ன பண்ணும், தனக்கு இறை வேணும் அப்படிங்கும் பொழுது ஒரு குளத்துக்கிட்ட போய் ஒத்த காலில் நின்றுக்கிட்டே இருக்கும். தனக்கான வாய்ப்பு அந்த மீன் வரும்பொழுது என்ன பண்ணும், டக்குன்னு போய் இந்த மீனை பிடிச்சிரும். அதே மாதிரி தான் நீ உன்னுடைய வாழ்க்கை பாதையில் போயிட்டே இரு. உனக்கான வாய்ப்பு எப்போ வருதோ உன்னுடைய வாய்ப்பை டக்குன்னு பிடிச்சிக்கோ அப்படின்னாராம். சரி, கோழி போல இருக்கணும் நீங்களே அப்படின்னா என்ன, கோழி என்ன பண்ணும், போய் குப்பையை வேகமாக கிளறி தனக்கு என்ன தேவையோ அந்த இறையை மட்டும் எடுத்து சாப்பிடும். அதே மாதிரி தான் உன்னுடைய நீ போகிற பாதையில் நிறைய நன்மை தீமை எல்லாமே வரும். உனக்கு தேவையான நன்மைகளை மட்டும் நீ எடுத்துக்கோ, தீமையை தள்ளிடு அப்படின்னாராம். சரி, உப்பு போல இருக்கணுமே, அது என்ன, நம்ம சாப்பாடில் உப்பு இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியுமா, முடியாது. அப்போ உப்பை போட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டில் உப்பு இருக்குன்னு தெரியும், ஆனால் அந்த உப்பை நம்மளால் பார்க்க முடியுமா, முடியாது. அதே மாதிரி தான் நீ எந்த செயலை நீ போய் செஞ்சாலும் உன்னுடைய பேர் அங்கே விளங்கணும். நீ தான் செஞ்சேன்னு நீ இல்லாட்டி கூட இந்த செயலை நீ தான் செஞ்ச அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லணும். அந்த மாதிரி உன்னுடைய செயல் இருக்கணும்னு சொன்னாராம். சரி, உன்னை போல இருக்கணும்னு சொன்னீங்களே, சரி இப்போ உனக்கு ஒரு சந்தேகம்னு வரும்பொழுது என்கிட்ட வந்து கேட்குறீல்ல, அது மாதிரி தான் ஒவ்வொரு மாணவனும் தனக்கு சந்தேகம் அப்படின்னு வந்தால் உடனே போய் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு அதை தெளிவு பண்ணிக்கணும்னு சொன்னாராம். அதே மாதிரி தான் நீங்களும் என்ன பண்ணணும், சிறந்த மாணவராக இருந்து இனிமே வரப்போகிற இனிமே தான் உன்னுடைய ஃபுல் எஃபர்ட்டை நீ போடக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற படிப்பே இனிமே தான் இருக்குது. அதில் உன்னுடைய முழு முயற்சியை நீங்கள் கொடுங்க. அதுக்கு நீங்கள் நிறைய படிக்கணும், நிறைய படிங்க. படிப்புக்கு மட்டும் முற்றுப்புள்ளி கிடையவே கிடையாது. படிப்பு என்றைக்குனாலும் படிச்சுட்டே இருக்கலாம், வயது வரம்பே கிடையாது. 60 வயசு வரைக்கும் வேணால் ரிட்டையர்மெண்ட் வேணால் வச்சுருக்கலாம், நம்ம சாகிற வரைக்கும் படிச்சுட்டே இருக்கலாம். அதில் ஒரு கவிதை ஒரு இடத்துல படித்தேன், கற்றது போதும் என்று நினைத்து இருந்து விடாதே, கற்றது போதும் என்று நினைத்து இருந்து விடாதே, கற்றது கையளவுதான். ஒவ்வொரு நாளும் உனக்கான விடியலை நோக்கி சிந்தித்து செயல்படு, ஒவ்வொரு நாளும் உனக்கான விடியலை நோக்கி சிந்தித்து செயல்படு, எல்லாம் தெரிந்த மேதையாய் அல்ல, கற்றுக்கொள்ள துடிக்கும் மாணவனாக அப்படின்னு நான் ஒரு இடத்துல அதே என் பசங்களுக்கு நான் நிறைய சொல்லுவேன் இந்த கவிதையை. அதனால் நிறைய படிங்க, படிச்சுட்டே இருங்க. நீங்களும் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனையாளராக வரணும். இதே இடத்துல சிறப்பு அழைப்பாளராக நீங்கள் வந்து உட்காரணும். இந்த அறக்கட்டளைக்கு நீங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் நிறைய செய்யணும். இந்த அறக்கட்டளை பல ஆண்டு காலம் வாழணும். ஏன்னா இன்றைக்கி என் பொண்ணு இங்கே வந்து ப்ரைஸ் வாங்குச்சு. இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் பிடெக் முடிச்சுட்டு பெங்களூர் வேலைக்கு போகுது அடுத்த வாரம். நான் வந்து இந்த ஆலங்குடியை தாண்டவே அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒரு காலத்தில். இன்றைக்கி அது சென்னையில் படிச்சுட்டு பெங்களூர் வேலைக்கு போகுது. அந்தளவுக்கு பெண்கள் எல்லாருமே நம்ம சமுதாயம் முன்னேறி இருக்குது. இன்னும் மேலே மேலே முன்னேறணும், தடக்கல்லே இல்லை. எல்லாருமே படிக்கலாம், அதுக்கு உன்னுடைய பேரண்ட்ஸ் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதனால் நல்லா படித்து மேலே மேலே வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டிஎன் நகரத்தார் அறக்கட்டளை 10ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் 8ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உறவுகளுக்கு பணிவான வணக்கம். இந்த அறக்கட்டளையினுடைய 10 ஆண்டு கால பயணம் ஏதோ நீங்கள் நினைப்பது போல சுலபமாக அமைந்து விடவில்லை. பெரும் மதிப்பிற்குரிய அன்பு தான் பேராவூரணி ஏடிஎஸ் மணிகண்டன் அவர்கள்
மதிப்பிற்குரிய வடகாடு மாமா சுப ஐயப்பன் அவர்கள், பெருமதிப்பிற்குரிய வடகாடு ஆலங்குடியைச் சேர்ந்த மாமா கனகராசு அவர்கள், பெருமதிப்பிற்குரிய அன்பு மாப்பிள்ளை சூத்தியம்பட்டி குணா அவர்கள், பெருமதிப்பிற்குரிய செவ்வாப்பட்டி அருள்முருகன் அவர்கள், பெருமதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் பேராவூரணி பழைய பேராவூரணி திருப்பதி அவர்கள், இவர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 3 மாத 10 ஆண்டுக்கு முன்பாக நடந்ததை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 3 மாத காலம் இரவு பகலாக பேசி, அதுவும் வெளிநாட்டிலே வேலை பார்த்து கொண்டு அந்த வேலை இடையூறுகளுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டு ஒரே ஒரு லட்சியம்தான். என்ன லட்சியம்? நம்முடைய மாணவர்கள், அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பணத்தால், வெறும் பொருளாதாரத்தால் இந்த கல்வி தடைபடக்கூடாது. வேறு எந்த நோக்கமும் அல்ல, வேறு எந்த சுயத்தம்பட்டமும் அல்ல, வேறு எந்த ஒரு சிந்தனையும் அல்ல. ஒரே ஒரு சிந்தனை, இந்த பணத்தால் இந்த கல்வி தடைபடக்கூடாது, இந்த கல்வியால் தான் இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை இன்றைக்கு 10 ஆண்டு கால பயணத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல ஆண்டு காலம் இந்த வெற்றி பயணத்தை தொடர காத்து கொண்டிருக்கின்றது. அதற்கு உங்களை போன்ற நம்முடைய உறவுகளுடைய ஆதரவு தேவை. இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் நம்முடைய அறக்கட்டளையுடைய உறுப்பினராக சேர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அங்கே சேர்ந்து கொள்ளலாம். ஒரு உறுப்பினருக்கு 2000 ரூபாய். நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வருங்காலத்திலே நம்முடைய அறக்கட்டளையை வலுவாக நம்முடைய சமுதாயத்திலே காலூன்ற வைக்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையில் உங்களிடத்திலே ஒரு அன்பான கோரிக்கையை வைக்கின்றேன். தங்களுக்கு தெரிந்த அனைத்து நம்முடைய சமுதாய உறவுகளுக்கும் சொல்லுங்கள். நம்முடைய அறக்கட்டளை உறுப்பினர்களை நாம் பெருவாரியான அளவிலே சேர்த்தோம் என்று சொன்னால் வருங்காலத்திலே நம்முடைய சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இந்த விஎன் நகரத்தார் அறக்கட்டளை உருவாகும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை சொல்லி, சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய சூத்தியம்பட்டியைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியை அன்பு சகோதரி ராஜேஸ்வரி அன்பழகனை சிறப்பு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். காலை வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முனிங்கு நசித்திடல் வேண்டுமம்மா என்ற பாரதியின் கூற்றின்படி திண்ணிய நெஞ்சம் கொண்ட விஎன் நகரத்தார் அறக்கட்டளை இளைஞர் பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் உரித்தாக்குகின்றேன். நாம் ஏன் அறம் செய்ய வேண்டும், அறம் செய்ய விரும்பு என்ற ஒரு கருத்தில் சிறிய கவிதை ஒன்றை வாசிக்க விரும்புகிறேன். வாகை சூடி வரவேற்று வந்த விருந்தினர் மகிழ வகை செய்து பணிவுடன் அன்பு காட்டும் திறம் வல்ல நாட்டு நகரத்தார் பண்பாட்டு அறம். ஒப்பில்லா ஒன்தமிழ் ஓதுதல் அறம், ஒரு நிலையில்லா மனதை ஆளுதல் அறம், கொல்லா நெறியும் வாய்மையும் அறம், கோபம் வென்ற சாந்தம் அறம், தன்னலமில்லா தியாகம் அறம், தாய் தந்தையரை பேணுதல் அறம், பிறன்மனை நோக்கா பேராண்மை அறம், பேதம் இல்லா சமுதாயமே அறம், அறத்தின் பயனே அட்சய பாத்திரம், அறத்தின் சிறப்பே அன்ன சத்திரம், அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாம், அதுவே விஎன் அறக்கட்டளையின் ஏற்றமாம், இனியவை கூறி இடர் தீர்த்தல் அறம், ஈதல் இசைப்பட வாழ்தல் அறம், இல்வாழ்வை இயல்போடு அமைத்தல் அறம், எதிர்பார்ப்பில்லா கடமையே அறம், இம்மையும் மறுமையும் ஈடின்றி வாழ இன்னா பிறப்பை இனியதாய் மாற்றும் பெருமை அளிக்கும் பெரும்புகழ் சேர்க்கும் அறம், ஆதலால் மனமே அறம் செய்ய விரும்பு. இத்தகைய மேன்மை பொருந்திய அறத்தை மிகச் சிறப்பாய் 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கும் விஎன் நகரத்தார் அறக்கட்டளை பெருமக்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். வல்லநாட்டு நகரத்தார் குழுமத்தின் இனிய சொந்தங்களே, இந்த அவையினில் தலைமை ஏற்றிருக்கின்ற தொழில் அதிபர்களே, அரசியல் சொற்பொழிவாளர்களே, மருத்துவ அறிஞர்களே, சிறந்த கல்வியாளர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த வல்லநாட்டு நகரத்தார் அறக்கட்டளை என்ற இந்த கட்டளைக்கு மிகச்சிறந்த பணியை கொடுத்திருக்கிறார்கள். அது அவர்களே ஏற்றுக்கொண்டது, இந்த அறக்கட்டளையை ஏற்றுக்கொண்டது. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற வள்ளுவ
பேராசானுடைய வாய்மொழி கிணங்க நமது இந்த வல்லநாட்டு அறக்கட்டளைக்கு இந்த பெரிய தொண்டை இறைவன் வழங்கி இருக்கிறான். அதனால் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நமது சமுதாயம் பொருள் 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 பொருளாதாரம் 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 என்று அதையே நினைத்து கொண்டு நமது சமுதாயம் இருக்கின்ற நேரத்திலே இந்த கல்வியை நாம் முன்னேற்ற வேண்டும். கல்வியில் சிறந்த மாணவர்களை நாம் முன்னேற்ற வேண்டும் என்று அவர்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டு இந்த பணியிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த பணியிலே ஈடுபட்டு இருக்கின்ற இந்த நன்மக்களை, இந்த நமது அறக்கட்டளை குழுமத்தை எப்படி பாராட்டுவது, எப்படி வாழ்த்துவது என்றே தெரியவில்லை. மிகச்சிறந்த சிந்தனை. இது மாதிரி சிந்தனை எல்லோருக்கும் எல்லா சமுதாயத்திலும் ஏற்படாது. இது இருக்கிறது, சமுதாயத்தில் இருக்கிறது. அது செட்டிநாட்டு நகரத்தார் சமுதாயத்தில் இருக்கிறது, கல்விக்கு அறக்கட்டளை இருக்கிறது. ஆனால் நமது சமுதாயத்தில் சமீப காலத்தில், அதாவது குறிப்பிட்ட அளவு, அதாவது 10 ஆண்டுகளில் இருந்துதான் இந்த உயர்ந்த சிந்தனை, இந்த மிகச்சிறந்த சிந்தனை நமது இது குழுமத்திற்கு வந்திருக்கிறது. அதனால் இந்த குழுமத்தை நாம் நன்றாக வாழ்த்தி வணங்கி அவர்களுக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய மைத்துனர் திரு வீனஸ் ராஜசேகர் அவர்களை பாராட்டி, அதாவது அவர்களை பாராட்டுவது என்றால் 1, 2 அல்ல, அதாவது இறைப்பணியில் திருச்செந்தூர் முருகன் அருளால் அவரை தரிசிப்பதற்காகவே பல ஆண்டுகள் 31 ஆண்டுகள் அவரும் சென்று அவருடைய குழுக்களையும் கூட்டிக் கொண்டு சென்று அந்த தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற அந்த நல்ல சிந்தனையை எடுத்துக்கொண்டு மிகச்சிறந்த முறையிலே அவர்கள் செய்து வருகிறார். அவருடைய ஆற்றலையும் அவருடைய சேவையையும் பாராட்டி அவருக்கு இந்த ஒரு பொன்னாடையை அவருக்கு போர்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பன்னிரெண்டாம் வகுப்பில் அரசு பள்ளியில் நல்லதொரு மார்க்கை வாங்கி சிறப்பு சேர்த்த எஸ் தனலட்சுமி 600க்கு 580 மார்க் பெற்றுள்ளார். அவரது பெற்றோர்கள் சிவகுமார், வெங்கடேஸ்வரி, ஆலங்குடி. அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கின்றோம்.
12ஆம் வகுப்பில் அரசு பள்ளியில் பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற எஸ் தனலட்சுமி, அப்பா பெயர் சிவகுமார் வெங்கடேஸ்வரி ஆலங்குடி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அனைவரும் கையை தட்டி வரவேற்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் குழந்தைகளை கூட்டி வரவும். அப்பொழுது தான் அவங்களுக்கும் ஆர்வம் வந்து நம்மளும் இது மாதிரி பரிசு வாங்கணும், நம்மளும் கைத்தட்டு வாங்கணும், நம்ம அப்பா அம்மா பேரை காப்பாற்றணும்னு நினைப்பான். அதனால் அடுத்த ஆண்டு வரும்போது இன்னும் நிறையா செல்வங்களை கூட்டி வருமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். எஸ் தனலட்சுமி 600க்கு 580 மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். வாழ்வில் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறது விஎன் அறக்கட்டளை. இவர்களுக்கு பரிசளிக்க அருமையண்ணன் தங்கராஜ் செட்டியார் அவர்களை வருக வரவேற்கின்றோம். கொடுங்க, முன்னாடி வாங்க. சீல்டும் மற்றும் பரிசு தொகையும் வழங்கப்படுகிறது. ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது கூட இவ்வளோ சந்தோஷம் இருக்காது. இது மாதிரி பள்ளியில் படித்து 600க்கு 552 மார்க் பெற்ற டி சுவாதி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அப்பா பெயர் தங்கவேல், அலமேல் மங்கை, நெடுவாசல். 12ஆம் வகுப்பில் அரசு பள்ளியில் பயின்று டி சுவாதி அவர்கள் பெற்றோர்கள் தங்கவேல், அலமேல் மங்கை, நெடுவாசல் பல வெற்றிகளை பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கிறது விஎன் அறக்கட்டளை. பரிசு பெற்ற மாணவியருக்கு சால்வை அணிவித்து அடுத்ததாக சீல்டும் பாராட்டு சான்றிதழும் பரிசு தொகையும் வழங்கப்படுகிறது. பரிசு வழங்கி பாராட்டும் விஎன் அறக்கட்டளை. அருமை மாப்பிள்ளை அவர்கள் கோகுல் சந்துரு 600க்கு 552 மார்க். பெற்றோர்கள் கோவிந்தராஜ், சுதா, மலையூர். வாழ்வில் பல வெற்றிகளை பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறது விஎன் அறக்கட்டளை. வெற்றி பெற்ற மாணவனுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு தொகை சீல்டு வழங்கப்படுகிறது. தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் முதல் மார்க் பெற்றுள்ளார் எம் வெற்றிவேல். 600க்கு 588 மார்க். அப்பா பேர் எம்பி முருகானந்தம், எம் பிரியா, கரம்பக்குடி. மாணவன் வருங்காலத்தில் பல பட்டங்களை பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறது விஎன் அறக்கட்டளை. க்கு 572 மார்க். அப்பா பேர் எம்ஏ முருகேசன் தெய்வானி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது விஎன் அறக்கட்டளை. இப்பொழுது மாணவனுக்கும் பெற்றோருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக பாராட்டு சான்றிதழும் உதவித்தொகையும் சீல்டு வழங்கப்படுகிறது. பரிசு பெறும் மாணவன் பல்லாண்டு காலம் வாழ்வில் வெற்றி பெற்று பல்லாண்டு கால வாழ வாழ்த்துகிறது விஎன் அறக்கட்டளை. பள்ளியில் பயின்று 600க்கு 572 மார்க் பெற்று
ஆர் மகாலட்சுமி, அப்பா பெயர் கோவி ரத்தினகுமார், கோமதிசயம் காடுவெட்டு விடுதி. அவர் இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. தமிழில் முதல் மதிப்பெண் எஸ் தனலட்சுமி, 199. பெற்றோர்கள் சிவகுமார், வெங்கடேஸ்வரி, ஆலங்குடி. பிஎன் அறக்கட்டளையானது தமிழுக்கு முதலிடம் கொடுக்கிறது. அந்த வகையிலே தமிழில் முதல் மதிப்பெண் 199 எடுத்து தனலட்சுமி. 10ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் பயின்று முதல் மதிப்பெண் பெற்றுள்ள 500க்கு 491. பெற்றோர்கள் விஜயபாலன், சங்கீதா, தென்னங்குடி. வாழ்க்கையில் பல வெற்றிகளை குவித்து பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறது விஎன் அறக்கட்டளை. அரசு பள்ளியில் பயின்று 500க்கு 482 மார்க்கு. தங்கப்பிரியா, அப்பா பெயர் தங்கராஜ், சண்முகப்பிரியா, மலையூர். பரிசு பெறும் மாணவியை வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்று பல்லாண்டு வார வாழ்த்துகிறது விஎன் அறக்கட்டளை. சி ஹரணி, பெற்றோர்கள் சிற்றம்பலம், திலகவதி, ஒட்டங்காடு. அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 10ஆம் மதிப்பெண் 500க்கு 479 அரசு பள்ளி. பெற்றோர்கள் சிற்றம்பலம், திலகவதி, ஒட்டங்காடு. நாலாவது இடம், அது நம்ம சமுதாயத்துக்கே பெருமை. எல்லாரும் கரவோசை எழுப்புங்க. 500க்கு 496. அப்பா பெயர் வெங்கடேசன், சித்ரா, காடுவெட்டு விடுதி. வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறது விஎன் அறக்கட்டளை. ஆமாம், டீச்சருங்கிறதால கேள்வி கேட்பாங்க. தம்பி பதில் சொல்லு. விஜய்கிட்ட வாங்கினது இன்னொன்று வடநாட்டிலேருந்து இருக்காங்க. விஜய்கிட்ட வாங்கினது என்ன, முல்லையக்கால்கிட்ட வாங்கினது தான் பெருசு. வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்று நம் சமுதாயத்துக்கும் பெற்றோருக்கும் தனியார் பள்ளி ஆர் சகானா, 500க்கு 494. பெற்றோர்கள் ராசுதுறை, சண்முகப்பிரியா, வடகாடு. பரிசு பெறும் அன்பு தங்கை பல வெற்றிகளை பெற்று வாழ்க்கையில் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறது விஎன் அறக்கட்டளை. சர்மிளா, 500க்கு 492. பெற்றோர்கள் சிஆர் செந்தில்குமார், தனலட்சுமி, திருச்சிட்டம்பலம். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிஆர் செந்தில்குமார், தனலட்சுமி, திருச்சிட்டம்பலம். வருக என வரவேற்கின்றோம். பல வெற்றிகளை குவித்து இதேபோல் பல பேருக்கு உதவி செய்யுமாறு விஎன் அறக்கட்டளை சார்பாக வரவேற்கின்றோம். பத்தாம் வகுப்பில் தமிழில் முதல் மதிப்பெண் 199. சி ஹரணி, அப்பா பெயர் சிற்றம்பலம், திலகவதி, ஒட்டங்காடு. அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 10வது மட்டும் இல்லாமல் அடுத்து +1 +2 காலேஜ் எல்லாத்துலேயும் வந்து விஎன் அறக்கட்டளையில் வந்து பரிசு வாங்கிக்கோமா.
இந்த அறக்கட்டளை பரிசளிப்பு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். 12ஆம் வகுப்பிலே நல்ல மதிப்பெண்களை பெற்று அடுத்த கட்டமாக கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு தேவைப்படுகின்ற என்ன உதவியாக இருந்தாலும் பெருமரியாதைக்குரிய சித்தப்பா பேராவூரணி லயன் நேதாஜி ஏஎஸ்ஏ தட்சிணாமூர்த்தி அவர்களிடத்திலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான என்ன உதவியாக இருந்தாலும் அவர் செய்ய காத்து கொண்டிருப்பதாக இந்த அறக்கட்டளையின் வாயிலாக எங்களிடத்தில் தெரிவித்திருக்கின்றார். சித்தப்பா அதை பற்றி உங்களிடத்தில் சிறிதாக விளக்குவார். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இந்த பரிசளிப்பு விழாவை மிகச்சிறப்பாக நடத்திய விஎன் அறக்கட்டளை உறுப்பினர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிக்கின்றேன். நம்ம ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தில் அட்மிஷன் ஆஃபீஸராக நம்ம ஒரு 15 ஆண்டுகளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதை இல்லாமல் டோட்டல் தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் அசோசியேட் மெம்பராகவும் இருக்கிறோம். அதனால் நீங்கள் 12வது மதிப்பெண் அதிகமான மதிப்பெண் எடுத்துகிட்டு உங்களுக்கு கல்லூரியில் இது வரைக்கும் ஜாயின்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக என்ற ஆலோசனை கேளுங்க. முன்கூட்டியே உங்களுக்கு சில காலேஜ் கற்பகம், இந்துஸ்தான், தனலட்சுமி சீனிவாசன் இந்த மாதிரியான காலேஜஸில் இன்ஜினியரிங் சீட் மார்க்கின் அடிப்படையில் ஃப்ரீ சீட்டு கொஞ்சம் இருக்குது. அதை வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணித்தர்றேன். இது இல்லாமல் டோட்டல் இன்ஜினியரிங் காலேஜ் அசோசியேட் மெம்பராக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் இன்ஜினியரிங் காலேஜோட ஓனர்ஸோட எல்லாம் ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு வச்சுருக்காங்க, ஒரு அறக்கட்டளை வச்சுருக்காங்க. அந்த அறக்கட்டளையும் நம்ம உறுப்பினர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த விஎன் அறக்கட்டளை ரெக்கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவிகளை அடுத்த கட்டமாக செய்கிறேன்னு இந்த தருணத்தில் கூறி மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன், விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் செய்கிறேன். 30 வருடங்களுக்கு மேலாக ஆன்மீக பணிகள் ஈடுபட்டு வருவதோடு பலருக்கு இறைப்பணியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாகவும் மற்றும் திருச்செந்தூருக்கும் சரி சபரிமலைக்கும் சரி பாத யாத்திரைக்கு சென்று பல இறைப்பணியை செய்து வரும் அன்பு சித்தப்பா எனது குருசாமி ஏஆர் வீனஸ் ராஜசேகரன் அவர்களை இந்த விஎன் நகரத்தார் அறக்கட்டளை சார்பாக பாராட்டுதலில் பெருமை கொள்கிறது. இந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த சபைதனில் என்னை அமர வைத்த, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் என்னுடைய ஆன்மீக குருநாதர் தெய்வ திரு காசி ஸ்ரீ கேவிஆர் அரசு ஆசிரியர் அவர்களுக்கும், எங்களுடைய குலதெய்வம் பத்ராளி அம்மன் அவர்களுக்கும், ஸ்ரீ திருச்செந்தூர் முருகனுக்கும், ஸ்ரீ சபரிமலை ஐயப்பனுக்கும், இங்கே எனக்கு இந்த பாராட்டு விழா தெரிவிப்பதற்கு அவர்களுக்கு தோன்றிய திரு வளநாட்டு நகரத்தார்கள் குழுவினர்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக திரு சுப்பையா ஐயப்பன் அவர்கள், திரு ஆர் கனகராஜ் அவர்கள், திரு ஏடிஎஸ் மணியண்ணன் அவர்கள், ஜி குணா அவர்கள், டிடி திருப்பதி அவர்கள், எஸ் அருள்முருகன் அவர்கள், போஸ் ராஜா மாப்பிள்ளை அவர்கள், பாக்கி அவர்கள் உறுதுணையாக இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலங்களில் என்னால் முடிந்த இந்த கல்வி அறக்கட்டளைக்கு என்னால் முடிந்த உதவிகளை இந்த நேரத்தில் செய்கிறேன் என்று கூறி, அவர்கள் மென்மேலும் இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்த வேண்டும், அவர்களால் முடிந்த எந்த உதவியும் நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆன்மீக செம்மல் என்கிற விருதை வழங்கி சிறப்பிக்கிறது விஎன் அறக்கட்டளை. நாங்கள் எல்லோரும் திருச்செந்தூருக்கு நடந்து தான் போவோம். இந்த மாமா ஓடி ஓடி வந்ததை என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஓடி ஓடி வருவாங்க இந்த மாமா.
1.5 வயதிலே எல்லாத்தையும் சொல்லி உலக சாதனையாக படைத்துள்ளார். அதுவும் இல்லாமல் நிறைய தொலைக்காட்சிகளிலே அவரை பற்றியும் நிறைய ஷீல்டும் வாங்கியுள்ளார் மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளையின் பெற்றோர் தர்மதுரை அம்பிகா மற்றும் மாமா கலைச்செல்வம் மாமா அவர்கள் குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க. பார்த்துக்கங்க, இந்த சின்ன வயசில் எவ்வளோ பரிசு வாங்குறானே. அந்த ஆண்டவன் நீண்ட ஆயில கொடுத்து பேரும் புகழோட வாழ வாழ்த்துக்கிற விஎன் அறக்கட்டளை. மிக இளம் வயதில் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த மாஸ்டர் கவின் அவருக்கு இளம் உலக சாதனையாளர் விருதை. எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்க. சீல்டை கொடுங்க, சீல்டு. சேனலில் டிவி சேனலில் வந்திருக்கேன். 250 பொருட்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எந்த விலங்குகள் எந்த பழங்கள் தேசிய தலைவர்கள் திருக்குறள் கேட்டாலும் இப்போ சொல்லுவேன். திருக்குறளை இப்போ கற்றுக்கிருக்காரு. 250 பொருட்கள் அழகாக ஐடென்டிஃபை பண்ணி தேசிய நாங்கள் அனுப்பிவிட்டோம். சும்மா யதார்த்தமாக வீடியோ எடுத்து அதை அனுப்பிவிட்டோம் இதுக்கு டிவி சேனலுக்கெல்லாம். அவங்க ரெக்கார்டு உடனே ஓகே பண்ணிட்டாங்க. இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு, இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்டு, கலாம் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி 3 ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. இதை இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேருந்து இவனுக்கு தனியாக சூப்பர் டேலண்ட் கிட்டுன்னு சொல்லி தனியாக ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. 25 பழங்கள் வந்து எந்த குழந்தையுமே சொல்லலை, இவன் மட்டும்தான் அந்த வயசில் சொன்னது, இவன் மட்டும்தான். அதுக்காக தனியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. நம்ம சமுதாயத்துலேருந்து எங்களை பெருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அழைப்பினை ஏற்றி வரிய தந்த அருமை ஐயா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களை வருக வரவேற்கின்றோம். அடுத்த பரிசு பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற வினாடி விடா போட்டியில் மாநில அளவில் பரிசு பெற்ற செவ்வாப்பட்டி பிரகதீஸ்வரன், அப்பா பெயர் சுவாமிநாதன் நல்லி. நம்ம விஎன் அறக்கட்டளைன்னு மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்தை பற்றி நிறையா பாட்டு பாடியிருக்கு. மாநில அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழாவில் வில்லுப்பாட்டு பிரிவில் பங்கேற்று பாராட்டு பெற்ற அன்பு மகள் ஆருணியா, அப்பா பெயர் VS குமார் மகாலட்சுமி அவர்களுக்கு குரல் இசை நாயகி என்ற பட்டத்தை வழங்கி சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் தாய்மொழியா மண்ணை தமிழே, அவையோரே அதில் பெரியோரே, நாளைய வரலாறே, இன்றைய மாணவரே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். விஎன் நகரத்தார் அறக்கட்டளை சீரும் சிறப்பும் பெற்றது நகரத்தார் என்னும் நம் குலம். உலகம் போற்றும் உத்தமர்கள் பலர் தோன்றியது நம் குலம். வானாளாவிய வணிகம் செய்து பெயர் பெற்றது நம் குலம். கடலை வணிகத்தில் கடல் கடந்து பெருமை பெற்றனர். மளிகை வணிகம் செய்து பல மாளிகைகளை கட்டினர். நகைக்கடை வைத்து நயமுடன் வாழ்ந்தனர். ஆனால் அரசு பதவி பெற்று சிறப்பு பெற்றவர்கள் ஒரு சிலரே. செல்வந்தர்கள் தன் பிள்ளைகளை பெரும் படிப்புகளை படிக்க வைத்தனர். படித்திட்ட பிள்ளைகளும் அடிமை வேலை எனக்கு வேண்டாம் என்று தந்தை செய்திட்ட தொழிலையே தானும் மேற்கொண்டனர். நடுத்தர வர்க்கத்தினரோ நாடறியும் கல்வி நமக்கு வேண்டும், நாணயமும் கொஞ்சம் அதற்கு வேண்டும் என்று ஓயாது உழைத்தனர். உழைத்து உழைத்து களைத்தனர். போதும் இந்த போராட்டம் என்று படிப்பை பாதியில் விட்டனர். இந்த நேரத்தில் ஆபத் பாந்தவனாய் ஆளுமை கொண்டது விஎன் நகரத்தார் அறக்கட்டளை. நம்மவர்கள் தானே என்று நம்பி கை நீட்டியவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று நம்பிக்கை ஊட்டியவர்கள் நம் விஎன் நகரத்தார் அறக்கட்டளை.
பல ஞானிகளால் உருவாக்கப்பட்ட ஏணி, கரை சேர தவிப்போர்க்கு உற்றதோர் தோணி VN நகரத்தார் அறக்கட்டளை. ஆண்டுதோறும் மதிப்பெண்ணில் சாதனை புரிந்தவர்களை உயர்த்தி காட்டியது VN நகரத்தார் அறக்கட்டளை. தனித்திறமையில் சாதித்தவர்களை ஊக்கப்படுத்தியது VN நகரத்தார் அறக்கட்டளை. கல்வி கற்க சிலருக்கு காசு தேவை, பலருக்கு பயிற்சி தேவை. பண உதவி செய்ய அறக்கட்டளை அமைத்த நீங்கள் நம் பிள்ளைகள் பயிற்சி தேர்வுகளில் வென்று வளர பயிற்சி மையங்கள் அமைத்து உதவிடுவீர். தொடரட்டும் உங்கள் பணி, துலங்கட்டும் நம் குலம். நாடறிந்த குலங்களிலே நம்மவர் போல் இனி யாருமில்லை. எதிர்கால சந்ததிகள் என்றும் உந்தன் பெயர் சொல்லும். எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும், இது பழமொழி. அந்த எழுத்தை அறிந்து கொள்ள உதவியவனும் இறைவனே, இது நம்மொழி. வாழ்க VN நகரத்தார் அறக்கட்டளை, வளர்க அவர்களது புகழ். நன்றி, வணக்கம். நடைபெற்ற ஓவியம், குரல் ஒப்பித்தல், சிலம்பம் ஆகிய போட்டிகளில் 8 விருதுகளை பெற்ற துவாரகா புதுக்கோட்டை. அப்பா பெயர் அரங்குலவன் மாதவி. புதுக்கோட்டை மாவட்ட பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற ஓவியம், குரல் ஒப்பித்தல், சிலம்பம் ஆகிய போட்டு 8 பரிசு வாங்கியிருக்கு. 8 அன்று கம்பன் நகருக்கு அருகிலுள்ள வைரம்ஸ் பள்ளியின் குட்டி குழந்தை கவிப்பாடப் போகிறேன் என்று. கடவுள் வாழ்த்து. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் இங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ராம அவதார காட்சி. ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் புதிந்து அருமறைக்கு உணர்வு அரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுறப் பயந்தனல் திறம் கொள் கோசலை. தாடகைவதம் சொல்லொக்கும் கடிய வேக சுடுச்சரம் கரிய செம்மல் அல்வொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்வொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலஞ்சு கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று அஞ்சே. வில் முறிந்தது தடுத்திமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நானுதி வைத்ததும் நோக்கார் கடிப்பினில் யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் இச்சது கேட்டார். மணக்கோலம் மன்றலின் வந்து மனத்தவிசி ஏறி வெஞ்சி நெடுந்தகை வீரனும் ஆர்வத்து இந்துணை அன்னமும் எய்தியிருந்தார். ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். கொடுமண கூனி தோன்றினால் தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினால் ஊன்றிய வெகுளியால் உழைக்கும் உள்ளத்தால் கான்றியறி நயனத்தால் கதிக்கும் சொல்லினால் மூணெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 2 ஆண்டில் வா என்று எம்பினான் அரசன் என்றான். ராமனின் மலர்ந்த தாமரை முகம் இப்பொழுது எம்மனரால் எம்முதற்கு எளிதே யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழு வணக்கம். என்னுடைய குழந்தை வந்து எல்கேஜிலேருந்தே நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. கடந்த ஆண்டு மட்டும் ஒரு 8 விருது வாங்கியிருக்காங்க. நான் வந்து ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். என்னுடைய குழந்தைய வந்து இன்னும் மென்மேலும் வளரணும்னா உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் கண்டிப்பாக எனக்கு வழங்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விருதை வழங்குறதுக்கு என்னை அழைத்த இந்த VN நகரத்தார்கள் அறக்கட்டளை அனைவருக்கும் மனமிகுந்த நன்றியை மனதார தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அடுத்த ஆண்டும் இதுபோல் தொடர்ந்து நடைபெறும் பொழுது எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்று உறுதி கூறி நன்றி. ஒலிம்பிக்கில் வந்து நேற்று நம்ம சமுதாயத்தை சேர்ந்த கே லக்ஷன் அவர் 2ஆம் பரிசு வாங்கியிருக்காப்புல.
நேஷனல் லெவல் அப்காஸ் ஒலிம்பியட் போட்டியில் நேற்று நடந்த போட்டியில் கே லக்ஷன் கார்த்திகேயன் வடகாடு இதுவரை 10 ஆண்டுகளில் 37 நபர்களுக்கு இதுவரை 9,84,210 ரூபாய் உதவி செய்யப்பட்டுள்ளது. கைதட்டி ஆராரம் பண்ணலாம். இது அவங்களுக்கு கொடுக்குற ஒரு நன்றி கடன். நம்ம சமுதாயத்தில் இவ்வளோ பெரிய உதவித்தொகை எந்த ட்ரஸ்ட்லேயும் பண்ணலை. வணக்கம். வியன்னா நகரத்தாரில் 2021-22ஆம் ஆண்டில் என் பொண்ணு 10ஆவதுல 3வது ப்ரைஸ் வாங்கினா. நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு. ஆமாம், சிங்கிள் பேரண்ட்னாவே இப்போ இல்லை, அந்த காலத்தில் நம்ம சமுதாயத்தில் ரொம்ப ஒதுக்கப்பட்டவங்க தான். ஆனால் இப்போ அது இல்லை. இப்போ உதவித்தொகை என் பொண்ணு நம்ம நேதாஜி அறக்கட்டளை சார் தட்சிணாமூர்த்தி சார் தான் கூப்பிட்டு எங்களுக்கு எல்லா உதவியுமே பண்ணி இலுப்பூரில் மதர் தெரசா காலேஜில் பிடெக் சிஎஸ்பிஎஸ்ன்னு ஃபஸ்ட் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருக்கா. 90% எடுத்திருக்கா. ஆமாம், கண்டிப்பாக படிப்பா. நான் இது உதவி கேட்கவே சங்கடப்பட்டேன். ஆமாம், பேராவூரணி திரு மணிகண்டன் சார் மூலமாக நீ எதுனாலும் எங்களை கேளுங்க, எங்களால் முடிஞ்சதான் நாங்கள் பண்ணுறோம்னோ. இன்னும் 2 வருஷத்தில் என்னோடய பொண்ணு இந்த உதவி அறக்கட்டையில் முதல் பெண் உறுப்பினராக வருவா. கண்டிப்பாக படிப்பா. ஆமாம், நெல்லுக்கு இறைத்தண்ணீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் வாங்கே பொசியுமாம், நல்லார் உலகில் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யுமலைன்னு நான் சிறு வயசில் இருந்து படித்த பாட்டுக்கு இணையாக இன்றைக்கி இவ்வளோ நல்லவர்கள் இருக்கையில் என்னை போல் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு முடியாதவங்க எந்த தயக்கமும் இல்லாமல் உதவியை பெற்று நம்ம குழந்தைங்களுக்கும் உதவி செய்ய சொல்லி கொடுத்து மென்மேலும் வளரணும் அந்த வியன்னா நகரத்தார். ரொம்ப நன்றி. ஆன்மீக குருசாமி பாத யாத்திரை எங்களுக்கு எல்லா கோவிலுக்கும் அழைத்து செல்லும் அவர்களுக்கு விருந்து வழங்கிய விஎன் அறக்கட்டளை நண்பர்களுக்கு திருச்செந்தூர் பாத யாத்திரை குழு நண்பர்கள் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. மாப்பிள்ளை மணிகண்டன் அவர்கள் உள்ளே வரும்.
விஎன் அறக்கட்டளை சந்தா தொகை 2000 மட்டும். இந்த 2000 ஒரு முறை கட்டினால் போதும். புதிதாக சேரும் உறுப்பினர்கள் சேர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். விஎன் அறக்கட்டளைக்கு நிதியுதவி செய்யும் அன்பர்கள் நிதியுதவி செய்யலாம். இந்த நிதியுதவியானது கல்விக்கு மட்டுமே போய் சேரும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறது. மகிழ்ச்சி அடைகிறது விஎன் அறக்கட்டளை. விஎன் அறக்கட்டளை 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கும் 8ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழாவிற்கும் வரையதேர்ந்து சிறப்பித்த சிறப்பு அழைப்பாளர்களும் மற்றும் இந்த விழாவிற்கு பரிசு வாங்க வரிய தந்த மாணவ மாணவி செல்வங்களையும் மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கு வரிய தந்து சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களையும் நன்றி நன்றி நன்றி. மேலும் இந்த பரிசளிப்பு விழாவிற்கு பரிசுகள் வழங்கிய நன்கொடையாளர்களுக்கும் மற்றும் இந்த மண்டபத்தை கொடுத்து உதவிய ஆர்கே மகால் உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக படம் பிடித்த அருமை தம்பி தமிழ் மகன் ஸ்டுடியோ கணேசன் அவர்களுக்கும் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது விஎன் அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.